பிரபஞ்ச பேச்சாளராக நம்மளுடைய தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவர் திருமதி திருவள் தலைவர் தலைவி எல்லாம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. வாங்க சகோதரி, வந்து உங்களுடைய சிறப்பை கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கெல்லாம் கொடுங்க. சிறப்பழைப்பாளராக நாம் வந்து மகளிர் கூட்டமைப்பு சகோதரியை நம்ம கூப்பிட்ருக்கோம். அவங்களும் வந்து மறுப்பு தெரிவிக்காமல் வந்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியும் அவங்க தான், சகோதரியும் அவங்க தான். அவங்கள பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு காரணம்னு ஒன்று சொல்லலாம். ஏன்னா அவங்கள பார்த்து நான் நிறைய வந்து ஒரு மாடலாக, அதாவது அவங்கள வந்து முன்னாதாரணமாக நான் அவங்கள நினச்சிருக்கேன். ரொம்ப வந்து எப்படின்னா நல்ல ஒரு சிரிச்சே பேசக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருக்குமே வந்து முகம் வசியம்னு சொல்லலாம். அந்த சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு வந்து அந்த பேச்சில் அந்த வேர்ட்ஸும் வந்து உள்ள ஆழமாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து கொஞ்சம் கூட திக்கல் திரள் நாங்களாம் வந்து அதிகமாக திக்கிடுவோம். பட் அவங்க வந்து அப்படியே சரளமாக பேசுவாங்க. ஆனால் நிறுத்தி நிதானமாக அழகாகவும் பேசுவாங்க. அதனால் யூடியூப்பில் பேசும்போது இவங்கள மாதிரி பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப தூரம் நினச்சது சகோதரியை பார்த்து தான். அதனால் சகோதரி வந்ததுக்கு மிக்க நன்றி. வாங்க சகோதரி, நீங்கள் பேசுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. அதாவது நம்ம சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து திருப்பூருக்கே வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா? அதுக்காக நன்றிகளும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அவங்க நிறைய திறமை இருக்குது. ஏன்னா சக்திங்கிற பேர் வந்து பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிவனை விட சக்திக்கு தான் அதிகம், சரிங்களா? சொல்லுவாங்க சிவன் சக்தி இல்லையே, சக்தி தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பெண்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு வீடாக இருக்காது. உண்மை தானே? அப்போ சிவனை விட சக்திக்கே அதிக பலம் இருக்கங்காட்டி தான் பெயர் சக்தின்னு வச்சுருக்காங்க. ஒரு ஆணையே உருவாக்குவது பெண் தானே. பேசலாம், பேசினா ஆர்குமெண்ட்டுக்கு பேசினா எவ்வளோ வேணால் பேசிகிட்டே போகலாம். ஆனால் பெண்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உயிர்ப்பிடமே அவங்க தான். திருப்பூரில் இன்றைக்கி திருப்பூரோட பெயரை வந்து அளவு பெருசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பிரபஞ்சம் என்றைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்த்துகள், வணக்கங்கள். மென்மேலும் சிறப்படைய என்றைக்கும் யூனிவர்ஸ் கூடவே இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுங்க, இவங்க வளர்ச்சியை நிறுத்தவே முடியாது. அவ்வளோதான், நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஓகே, அதாவது என்னுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா 12ஆம் பாவகத்தின் பலனும் பயனும்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். 12ஆம் பாவகம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கேட்ட சகோதரிக்கிட்ட டைம் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. அரை மணி நேரம் பேசுங்க. நாங்கள் அந்த அரை மணி நேரத்தில் எனக்கு என்னோடய அறிவுக்கு என்ன எட்டியதோ, இன்றைக்கி எனக்கு என்ன பிரபஞ்சம் கொடுக்குதோ அதை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி நிறைய விஷயம் யோசிப்போம், இது பேசலாம் அது பேசலான்னு. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து பேசும்போது நம்ம நினைக்கிற விஷயத்த பாதி தான் பேசியிருப்போம். மீதி விஷயம் பற்றி வச்சுக்கோங்க, இந்த சொல்லியிருக்கலாமே இந்த பாயிண்ட் தோணும், ஆனால் கிடைக்காது இல்லைங்களா? அதுதான் 12ஆம் பாவகம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படியே எங்கூட பேசிகிட்டே வாங்க, சரிங்களா? சொல்லுங்கள், 12ஆம் பாவம்னா என்ன? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கே, விரயஸ்தானம். இன்னொன்றுங்க, ஓகே, மறைவு ஸ்தானம். ஓகே, ஓகே. நிம்மதியான பாவம் அதுதாங்க. நிம்மதியே ஒருத்தர் வந்து கேட்பாங்க இல்லைங்களா, நிம்மதி, நீங்கள் லைஃப்பில் நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இந்த காலத்தில் இருக்குதுன்னு கேட்டு வச்சுக்கோங்க. பொருளாதாரம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து உயிர்காரகம் பொருள்காரகம் 2 விஷயம் இருக்குங்க. ஆண்டவன் வந்து எல்லாமே அளவாக தான் கொடுக்குறார். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்காது. எல்லாமே கொடுத்துட்டாவும் கிடைச்சிட்டாவும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். 12ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா மீன வீடு குறிக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது அவங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரு 12ஆம் பாவம் இயக்கம் இருக்குது. பொதுவான 12ஆம் பாவம் எடுத்தீங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்கக்கூடிய இடம். நிறைய விஷயம் பேசலாம் அதில். நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டு பயணம்னு. மெயின் குரு பகவானுடைய திசாபுத்தி காலங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் லக்னாதிபதி வந்து உட்காந்துட்டு வச்சுக்கோங்க 12ஆம் இடத்துல, அவங்க வெளிநாடு வெளியூர் போனதாங்க பிழைக்க முடியும். உள்ளூரில் இருந்துட்டால் வளர்ச்சியே கிடைக்காது. வாழ்ந்துக்கலாம், வளர முடியாது. வாழ்கிறது வேற, வளர்கிறது வேற இல்லைங்களா?
அப்போ என்னங்க, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்காங்களா, நீங்கள் தொழில் செய்யறீங்க, ஒரு தொழிலுக்காக போகிறீங்கன்னா வெளியூர் போயிருங்க, வெளிநாடு போயிருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட தசாபுத்தி காலம் இயக்கம் இல்லாமையோ, பார்வை செலுத்தாமையோ, கோட்சார சம்பந்தம் இல்லாம இந்த வாய்ப்பு கிடைக்காது. 6ஆம் இடத்ததிபதி வந்து சம்பந்தம் வச்சுக்கோங்க, பானில் இருக்காருன்னா கடனை உடனே வாங்கி வெளிநாடு போகக்கூடாது, லாக் ஆகிடுவாங்க. 8 சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக போகலாம். ஏன்னா அவங்க போனால் தான் அவங்க பிழைக்க முடியும். ஆனால் 6ங்க கடன் இல்லைங்களா, கடனை உடனே வாங்கி போகும்போது என்னங்க, நிம்மதி அங்கே இருக்காது. அங்கே போயிட்டு வந்து திரும்பி வந்து எக்ஸ்ட்ரா தான் அவங்க கடன் ஏற்படும் உங்களுக்கு. அந்த விஷயத்தை அங்கே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அயன சயன போகஸ்தானம் சொன்னீங்க. 2வது தாம்பத்தியம் உறவை வந்து அங்கே தான் பார்க்குறோம். அப்போ மெயின் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து ஒரு ஜாதகருக்கு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுக்கோ அல்ல அந்த ஆணுக்கோ அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்தை இணையக்கூடாது. ஏன் பிரச்சனை வருதுன்னா 8 மித்த 6 சம்பந்தம் கூட பிரச்சனை பண்ணுறது இல்லைங்க. ஆனால் 7க்கு உண்டான கிரகம் 12ஆம் இடத்துல இருக்குன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது தயவு செஞ்சு பாருங்கள், அறிமுகம் இல்லாத குடும்பத்திலேயோ இல்லை அறிமுகம் இல்லாத ஒரு உறவுலேயோ வெளிநாட்டிலையோ அந்த மாதிரி அமுச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா திருப்தியாக வர்றதில்லை. ஏன்னா 7ஆம் இடம்னா என்னங்க, தன்னுடைய கலத்தரஸ்தானம். சரிங்களா? அதே மாதிரி இவங்க நண்பர்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, வெளியே வச்சுக்கணும், வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நண்பர்கள் மூலமாக குடும்பம் பிரிவு ஏற்படுவது உறுதிங்க. ஏன்னா 7ஆம் இடம் தான் கலத்தரம். இது வந்து கணவனையும் குறிக்கும், நட்பையும் குறிக்கும். அப்போ சம்பந்தம் 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா நட்புகள் மூலமாக தான் இவங்க குடும்பமே பிரச்சனைக்குள்ளே வரும். அதனால் நட்புகள் எல்லாம் அவங்க செப்பல் மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க அறிமுகம் இல்லாத நபர்களோடு வச்சுக்கோங்க, பழக்கம் வச்சுக்கும் போது மனம் விட்டு பேசக்கூடாது. இவங்க ஆப்போசிட் ஒரு பேசும்போது மனம் விட்டு பேசும்போது நல்லா இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் தனக்கு அது மிகப்பெரிய ஆபத்தும் கூட. பயன்படுத்திக்குவாங்க அவங்களுடைய பலகீனத்தை. யார் பயன்படுத்துவாங்கன்னா 7ஆம் சம்பந்தம் 12 இருக்குது அப்படின்னாவே கவனமாக இருக்கணும். நம்ம பையன் பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கரெக்டாக இருமா, யார்கிட்டையும் ஓப்பன் டாக்காக பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது சொல்லுங்கள். ஏன்னா இந்த காலத்து குழந்தைங்க பற்றி கவுன்சிலிங் மெத்தட் தான் நம்ம ஜாதகமே பார்க்கணும். 12 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு உங்கள் இடத்துக்கு குழந்தைங்கள வர சொல்லுங்கள். பெற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க சொன்னால் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? அம்மா அப்பா சொன்னால் பிள்ளைங்க கேட்பாங்களா இந்த காலத்தில்? அதெல்லாம் நம்ம வாழ்ந்த காலம்தான், அம்மா அப்பா சொல்லி வாழ்ந்த காலங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அம்மா கேட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மை தானுங்க, காலம் மாறி போச்சு இல்லைங்களா? அப்போ 12 வயசுக்கு மேலே, ஏன்னா டீனேஜ் ஆரம்பிக்குது இல்லைங்களா குழந்தைங்களுக்கு. 13 அப்படிங்கும்போது டீனேஜ் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணணுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட ஆஃபீஸுக்கு வச்சுக்கோங்க, 12 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருக்காங்கன்னா எனக்கு குழந்தைங்க வரணும். எனக்கு முன்னாடி வந்து குழந்தைங்க தான் உட்காரணும். என்ன காரணம், அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மெத்தடில் நம்ம சொல்லணும். அவங்ககிட்ட வந்து சூரிய பகவான் சந்திர பகவான்னா புரியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கணும், உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், அதுக்கு நீ என்னெல்லாம் செய்யணும், யாரை கைட் பண்ணணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அழகாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள கைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கடவுளை கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் தேவைகள் எல்லாமே கரெக்டாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் அனுப்பும் போதுமே 8, 12 சம்மந்தப்பட்ட கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது அனுப்பக்கூடாது ஹாஸ்டல் குழந்தைங்கள. அதுவும் அம்மா அப்பாவுக்கு எடுத்துக்கோங்க. 5, 9 திசாபுத்தின்னா யாருங்க, குழந்தைங்க தானே குறிக்கும். அப்பாவுக்கு எடுத்தீங்கன்னா 5, தாய்க்கு எடுத்தீங்கன்னா 9. இந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுடைய 12ஆம் அதிபதியோட புத்திகால் நடக்குது, இல்லை கோட்சாரத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்களோட பாவகம் தொடர்பு இருக்குது அப்படின்னா அனுப்பாதீங்க ஹாஸ்டல். குழந்தைங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். சாப்பிட்ட உணவு சேராது, இல்லைன்னா ரொம்ப லாங்கில் அனுப்பிச்சுட்ருவீங்க, அங்கே வந்து செட் ஆகாது, இல்லைன்னா பணம் கட்டிடுவீங்க, அது விரயமாகும். அது விரயஸ்தானம் தானுங்க. அப்போ குழந்தைங்களோட அவங்களுக்கு என்ன தேவை, இருப்பியா, என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, சரியாக இருக்கான்னு எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்ககிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே குழந்தைங்க வந்து பிடிவாதம் ஏன் வருதுன்னா அவங்களுடைய தேவைகளை நம்ம சரியாக ஒரு 50% உட்காந்து பேசணும். நம்மளுடைய வலுக்கட்டாயத்தின் பேரில் செய்யும் பொழுதோ சொல்லும் பொழுதோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்னாகும், இங்கே வந்து நீங்கள் கடனை உடனே வாங்கி கட்டிடுவீங்க, ஆனால் அங்கே அவங்க புரிதல் இருக்காது. எனக்கு அங்கே செட் ஆகலை, நம்ம தேவையில்லாமல் நம்ம குழந்தைங்க நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால் அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. 8 பாயிண்ட் கரண்ட் வீட்டில் இருக்குது அப்படின்னா 9, 5 திசாபுத்தி அம்மா அப்பா நடக்குதுன்னா அனுப்பாதீங்க ஹாஸ்டல். தேவையில்லாத விரைய செலவுகள் வரும்.
சரிங்களா? வெளிநாடெல்லாம் போகணும்னா அந்த 12 குண தசாபுத்திகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது குரு பகவானோட தசாபுத்தி காலங்கள்ல நீங்க வந்து அ போகும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு இருக்காருன்னா, அது இன்னும் சூப்பருங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்காருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி முக்கியமா அந்த 12ஆம் பாவகத்த எப்படி இயக்கணும்னா, ஒரு கிரகம் என்ன கிரகம் இருக்கோ, அந்த கிரகத்தோட உறவுகளுக்கு முக்கியத்துவம் குடுங்க. இப்ப சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஆனா, இந்த சூரிய பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6, 8 சம்பந்தப்பட்ட திசாபுத்திகளோ, இல்ல நட்சத்திர சாரமோ, இல்ல அந்த அதிபதிகளோட சேர்க்கையோ, பார்வையோ, நட்சத்திர சாரமோ இருக்கு அப்டின்னா, அப்பாவோட ஹெல்த்துக்காக நீங்க கடன் வாங்குவீங்க. அப்பாவோட ஹெல்த்னா அப்பா வாங்குன கடன் நீங்க கட்டுவீங்க. இந்த 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். மாற்று கருத்தே கிடையாது. சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. 6, 8 நட்சத்திர சாரங்களோ, இல்ல அந்த பாவ அதிபதிகளோ கூட இருக்காங்க, பார்க்குறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுங்க? இது உங்க சம்மந்தப்பட்ட நீங்க வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. சில பேர் லக்னாதிபதி வந்து வச்சுக்கோங்க வக்ரமா இருக்கும் காலத்தில், இல்ல வக்ர கிரகத்தோட சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, சொல்லி காட்டிருவாங்க. உனக்காக செஞ்சேன். உனக்காக தான் கடன் வாங்குனேன். அப்ப அந்த உறவுக்கு நீங்க சொல்லி காமிச்சிட்டீங்கன்னா, புண்ணியமே கிடையாது. புண்ணியமே கிடையாது. அப்ப அந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் எந்த கிரகம்? சூரியன் அப்பாவ குறிக்கும். சந்திரன் அம்மாவ குறிக்கும். அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க. 12 சந்திரன் வச்சுக்கோ. ஏன்னா இவங்க ராசி லக்னம் கேரக்டர். ராசி ஆக்டிவிட்டீஸ். யாரும் கேரக்டர மாத்திக்க மாட்டாங்க. ஆக்டிவிட்டி மாறிட்டே இருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, தன்னோட இடங்களுக்கு ஏத்த மாதிரி, அட்மாஸ்பியர் ஏத்த மாத்திட்டே இருப்பாங்க. சரிங்களா? சந்திர பகவான் பண்ண உங்க ராசிநாதன் தானே! எதிலும் நிலையான மனம் இருக்காது அவங்களுக்கு. 2 மனம் இருக்கும். அதுவும் வச்சுக்கோங்க மேஷ லக்னத்துல பிறந்து ராசி மீனம் வச்சுக்கோங்க. உபயத்துல வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மகர லக்னமா இருக்கு, இல்ல லக்னம் வந்து துலாமா இருக்கு, இல்ல கடக லக்னத்துல இருந்து ராசி உபயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 விதமான மனப்பான்மை இருக்கும். எதுலயுமே வந்து ஒரு ஸ்டாண்டிங்கா இருக்க மாட்டாங்க. ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா உபயம் என்னங்க? ஒருத்தர சார்ந்தே அவங்க வாழ்க்கைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே தெளிவா எடுக்கணும். அவங்க தனக்கேத்த ஒரு குருமார்கள சூஸ் பண்ணிக்கணும். அவங்களோட வழிகாட்டுதல் அவசியம் அவங்களுக்கு தேவை. இவங்க தன்னிச்சையா செயல்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, லக்னம் சிறப்பா இருக்கு. ஆனா, செயல்படுத்தும் விதம் தவறா போயிடும். ஒரு விஷயத்த நினைக்கிறத விட, அத செயல்படுத்துறதுக்கு திறமை வேணும். எவ்வளோ நெனச்சுக்கலாம். என்ன வேணா பக்காவா நீங்க பிளான் போடலாம். ஆனா, அது என்ன பண்ண முடியுங்க? செயல்படுத்தும்போது, அது நீங்க நெனச்ச மாரியே வரணும் இல்லைங்களா? அதுதானே அங்க திறமை. அது அங்க கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப என்னன்னா, யாராவது ஒரு வழிகாட்டுதல் இருந்து அவங்க செஞ்சாங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். சில நேரங்கள்ல அந்த கிரகமாகப்பட்ட கிரகம் 12 குண கிரகம் வந்து வக்ரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண மாட்டாங்க? யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதா? நான் செய்ய மாட்டேனா? எனக்கு பண்ண மாட்டேனா? அப்படின்னு யார் பேச்சும் கேட்காம இருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு அனுபவ கல்வி வந்தா தான் திருந்துவாங்க. இவங்கள என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஃபேமிலி ஜாதகம் பார்க்குறீங்க. இந்த மாரி இருக்கு அப்படின்னா, சுய தொழில் மேக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. 12ல சந்திரன் இருக்கு அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணாங்கன்னா, அவங்க அதிக வருமானம் எடுக்க முடியாது. ஏன்னுன்னா, அதிகமா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த வந்து கடன் விடக்கூடாது. அதிக கடனுக்காக இவங்க வாங்கி போடவும் கூடாது. அதே மாரி ஒரு பில்லிங் இருக்கும். அடுத்த பில்ல குடுக்கக்கூடாது. அந்த பில் நில் பண்ணிட்டு தான் அவங்க கடன் குடுக்கணும். அதிகமா கடன குடுத்துட்டாலும் இவங்க வாங்க முடியாது. ஏன்னா, அவங்க சட்டைய புடிச்சு யார்கிட்டயும் கேட்க மாட்டாங்க. அந்த 12 சந்திரனாவே ஒரு மனநிலை குழப்பத்துல இருப்பாங்க. ஒரு தெளிவான மனப்பான்மை இருக்காது. அப்ப ஸ்டாண்டிங்கே இல்லாதவங்க தொழில் பண்றாங்கம்போது என்ன பண்ணணும்? கணக்கு வழக்குல எழுதி வச்சுக்கணும். கொடுக்கல் வாங்கல் எழுதி வச்சுக்கணும். அதே 12ஆம் இடத்துல கேது வரும்போது வச்சுக்கோங்க, எல்லாம் மறந்துருவாங்க. நம்ம ஒருத்தர் குடுக்கணும் அப்டின்னா, வந்து கேட்பாங்க. நம்ம யார கேட்க முடியுமா? கேட்டாலும் வாங்கிக்கலாம்ப்பா அப்டின்ருவாங்க. இவங்க அதிகமா கடன் குடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. வாங்க முடியாது. அப்ப என்ன ஆகுங்க, இவங்க தொழில் வந்து ஒரே மாரி கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்டின்னா, 12ஆம் இடத்துல நிம்மதியா ஒருத்தர் தூங்கணும். நான் நிம்மதியா இருக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் நான். அந்த கிரகம் உங்களுக்கு என்னவா வருதோ, அந்த கிரகத்து உறவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைகளோ சரிவர செய்யுங்க. ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் தான். ராசி வந்து மீனம். குரு பகவான் அங்கேயே இருக்காரு. வக்ரம் பெற்றிருக்கார். ஆனா குழந்தை எங்க இருக்குங்க? ஹாஸ்டல்ல இருக்கு. குழந்தை எங்க இருக்குங்க? வராரு. வந்தோனே என்னன்னு தெரியலைங்க. எல்லாம் வருமானம் நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாம் ஓகே. ஆனா என்னமோ ஒரு ஒரு நல்ல தூக்கம் வர மாட்டேங்குது. நிம்மதி இல்ல லைஃப்ல. ஒரு எந்த விஷயம் சரியா பண்ண முடியல. ஏதோ இழந்த மாரியே இருக்கு. குரு யாருங்க? குழந்தை தானே. குழந்தை எங்க இருக்குன்னா, ஹாஸ்டல்ல இருக்குங்க. என்ன படிக்கிறாங்க? 5த் படிக்கிற குழந்தைய கொண்டு விட்டுருக்காங்க ஹாஸ்டல்ல.
அந்த குழந்தைக்கு எதுக்கு ஹாஸ்டலு? அப்போ அந்த குழந்தை தவிக்கும்போது எப்படி உங்களுக்கு நிம்மதி உங்களுக்கு இருக்கும்? ஃபஸ்ட்டு குழந்தைய கூட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் அனுப்புறீங்களா? இல்லை 10th +2 நல்ல மார்க் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் டாப்பர் வரணும், நல்லா பையன் படிக்கிறான்னா ஓகே விடலாம். 5th படிக்கிற குழந்தைக்கு அம்மா அப்பாவோட அரவணைப்பு வேணும். வீட்டுக்கு வந்து ஒரே பையன். வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்குற மூஞ்சி ஆசைப்பட்டா, அந்த குழந்தை ஹாஸ்டல் எப்படி நிம்மதி இருக்கும்? ஃபஸ்ட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சுருங்க. என்ன இங்கேருந்து ட்ராவல் பண்ணி 1 நாள் ஆகும். 1 நாள் 2 மணி நேரம்னா கூட பரவாயில்ல. 1 நாள் ட்ராவல் பண்ண இடத்துல விட்டு வந்தா, எப்படி நிம்மதி இருக்கும்? முதல்ல விட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருந்து, அப்புறம் வேணா அனுப்புங்க அப்டின்னேன் நான். அப்புறம் போய் கூட்டு வந்துட்டாங்க. அவர் சொன்ன விஷயம் இப்ப மனசு நிம்மதியா இருக்கு. என்ன காரணம்? குரு வக்ரமா இருக்காரு. ஒரு விஷயத்த முழுமையா எடுத்துக்க முடியல அவர்னால. இருந்தும் இல்லாத நிலையில எங்கே போகுங்க அவங்களுக்கு? இந்த வக்ரத கொண்டு வந்து சேர்த்தும். அப்ப என்ன பண்ணணுங்க? அந்த உறவ வந்து பக்கத்துல இருந்தா தான் நிம்மதியா உங்களுக்கு இருக்கும். அந்த உறவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த உறவுக்காக செலவு செய்யுங்க. இன்னொரு ஜாதகம் வச்சுக்கோங்க. அதே குருவோட சனி இருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோங்க, கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செலவு செய்ய மாட்டாங்க. அந்த குழந்தை ஆசைப்படும், வாங்கி தரணுமா? பண்ணி தரணுமா? செலவு செய்ய மாட்டாங்க. ஆனா செலவும் செய்யணும். செலவு செஞ்சா தான் தேவைகள பூர்த்தி பண்ணணுமில்லங்க. சரி 12ஆம் இடத்துல சொல்லுவாங்க கேது இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க பூர்வ அடுத்த ஜென்மம் வந்து பிறவி இல்லைன்னு. அப்படி கிடையாதுங்க. 12ஆம் வீட்ல கேது இருக்கு அப்படின்னா, நீங்க பாவங்கள் செய்யாம இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல பாவங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில் வாளுள்ள பிராணியா பிறப்பீங்க. எப்படிங்க? வாளுள்ள பிராணியா பிறப்பாங்க. கேது 12ஆம் இடத்துல சொல்லுங்க அவங்ககிட்ட. யாரோட மனசுக்கும் அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு வாழணுங்க. யார் இதுக்கும் வம்பு தும்புக்கும் போகாம இருந்தாவே போதும். இல்லைங்களா? அந்த காலத்துல தன்னோட வேலைய பார்க்கவே நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படிதாங்க. அதுக்கே நேரம் போதுறதில்ல. ஆனா, இவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு வாழணும். யார்கிட்டயும் தேவையில்ல அவதூறான வார்த்தைகள் பேசுறதோ, மத்தவங்கள குறை சொல்றதோ, புறம் பேசுறதும் கூடாது. ஒரு பழமொழி இருக்கு. "குறை கூறும் மனமும், புறம் பேசும் குணமும் உள்ளவரை நீ பெற்ற வரம் உன்னை வந்து சேராது." சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வரம் இருக்கு. அது எப்ப கிடைக்குங்க? மத்தவங்கள பத்தி எப்பவுமே அவதூறா பேசக்கூடாது. மத்தவங்கள குறையா சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கிட்டயும் குறையும் இருக்கு, நிறையும் இருக்கு. நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய டியூட்டி நெறைய இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய கடமை, பொறுப்பு தலைக்கு மேல இருக்கும்போது மத்தவங்கள பத்தி ஏன் பேசாட்டி நம்ம? சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள ஜெனடிக்ல வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. அது தொடர்ந்து வரும். ஜீன்ல வரக்கூடிய ப்ராப்ளம் ஏன்னா 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலையும் குறிக்கும். உங்களுக்கு எந்த மாரி நோய் தாக்கங்கள் வருது? அத நிவர்த்தி பண்ண ஹாஸ்பிட்டல் தானே. அது 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நீங்க திசை எடுத்துக்கோங்க. 12ஆம் திசை நடந்துட்டுருக்கு. இதுல வந்து உங்களுக்கு 6க்கு உண்டான கிரகம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதே 8க்கு உண்டான கிரகம் கோச்சாரத்துல டச் பண்ணும்போது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க. ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போக்கூடாது. 6ங்கிறது நோய், 8ங்கிறது பிரச்சனை, 12ங்கிறது விரயம். என்னாகும்? 12ஆம் திசை நடத்திட்டு இருக்கும்போது, 6க்கு உண்டான திசையும் புத்தி போகுது, 8க்கு திசை புத்தி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கோச்சாரத்துல இருக்கும்போது, ஒண்ணுமே வியாதி இருக்காதுங்க. ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இவங்க மனசு கட்டுப்பாடு இருக்காது. ஏதோ சின்ன வியாதிய கூட பார்த்தீங்கன்னா, பெருசா நெனச்சுக்குவாங்க. ஒண்ணுமே இருக்காதுங்க. ஸ்கேன் பண்ணா எத்தன ஹாஸ்பிட்டல் மாரி நெறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஒண்ணுமே இல்லன்னு சொல்றாங்க. எனக்கு வலி மட்டும் குறைய மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணுனா, இவங்களோட மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் நெனைக்கணும் அடிக்கடி. தன்வந்திரி ஸ்லோகம் இருக்கு, மிருத்யுஞ்சய மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா? சொன்னா தானே பரவாயில்லையா இருக்கும். தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த கரெக்ட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எண்ணங்களுக்கு ஏன் சொன்னாங்க வலிமை அதிகம்னு? நம்ம வார்த்தைகளுக்கு ஏன் சொன்னாங்க வலிமை அதிகம்னு? நம்மள தாண்டி எதுவும் நடக்காது, இயங்காது. நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? பிரச்சனைய உருவாக்கிக்கிறோம். சின்னதா பிரச்சனைய பக்கத்துல வச்சீங்கன்னா பெருசா தெரியும். தள்ளி வச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. இல்லைங்களா? எல்லார் வீட்டுக்கும் வாசப்படி இருக்கு. யார் வீட்லயும் ஜம்ப் பண்ணி யாரும் போறதில்ல. யாராவது ஜம்ப் பண்ணி போறீங்களா? லிஃப்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்லைங்களா? அதே மாரி 12ஆம் வீட்ல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா, படி ஏறி போய் பொண்ணு கேட்கக்கூடாதுங்க. 12 திசை நடக்கும்போது, படி ஏறி போய் பொண்ணு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கோ வேறப்ப கல்யாணம் ஆயிடும். உங்களுக்கு இழுபறியா இருக்கும். சனி பகவான்னா படிக்கட்டு. அப்ப என்ன பண்ணணுங்க? கோயில்ல வச்சு பொண்ணு பாருங்க. அ
நல்ல கேள்வி கேட்டாங்க. காலபுருஷருக்கே 12 தானே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இப்ப சனி பயிற்சி சொல்லுவாங்க தெரியுங்களா பொதுவாவே. முதல்ல அந்த 12ஆம் இடத்துல அந்த மீன வீட்ல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு? அந்த கிரகத்த போய் தொடுறாரு. அந்த பாவகம் தான் பாதிக்கும். இதுதான் பாயிண்ட். சனி பயிற்சி அப்படிங்கும்போது, ஒரு கிரகம் மீனத்துக்கு போகும்போது, உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் உட்கார்ந்துட்டு சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரா, அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அப்பாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும். சந்திரன் இருக்கா, அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். ஏன்னா 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல். 12ஆம் இடம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தையில வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா, குழந்தை வரக்கூடியது தாய் தந்தரை பாதிக்கும். மிடில்ல வரும் பார்த்தீங்களேங்க, உங்க தொழில், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். இந்த 3ஆவதா வரும் பாருங்க, அங்க தான் இருக்கு கீ பாயிண்ட். புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா, கோயில் குளமா கூட்டிட்டு போகுங்க. பாவம் பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போகும். சிம்பிள் லாஜிக். தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? 55 வயசுக்கு மேல ஒருத்தர் ஹாஸ்பிட்டலா போறாங்க, பிரச்சனை தீரலன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நெறைய பாவம் சேர்த்தி வச்சிருக்காங்க. ஏன்னா 7½ வருஷம் இல்லைங்களா? 7½ வருஷம் நடக்குது பயணம். அப்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னா, சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு. அவங்க ஜாதகத்த பார்க்காமயே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மீன வீட்டுக்குள்ளார சனி பகவான் இருக்காருன்னா, உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கு? அந்த கிரகம் என்ன பாவமா வரார்? தசை நடத்துறாரா? அதுக்கேத்த மாரி. இப்ப சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா, அது டாபிக் மாறி போயிரும். சரிங்களா? அப்ப அந்த மாரி நம்ம பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லிட்ட மீன வீட்டுக்கு இப்போ ராகு வந்து நீ இறங்கி கீழே வராரு இல்லைங்களா? 4:28 கீழே வந்துருவார். கும்பத்துக்கு வந்துருவார். கும்பத்துக்கு வரும்போது சனி பகவான் வீட்டுக்கு வரார். கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 கிரக பவர் ஜாஸ்தி. சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ராகு பகவான் ஸ்டார் இயங்கிட்டு இருக்குங்களா? சதயம். உங்க 2 பேர் தான் ஹீரோ. ஆனா பொதுவா சொல்லுவாங்க, சனி பகவான் என்ன செய்வாரோ, அதை யார் பண்ண போறாங்க இப்ப? ராகு பண்ண போறாரு. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் 2½ வருஷம் ராகு ஆக்டிவ். தசா புத்திகள் நடக்கும் பொழுது ராகு திசையோ இல்லைன்னா புத்தி நடக்குதுன்னா வச்சுக்கோங்க, இப்போ உட்காந்த கும்பத்தில் உட்காந்த ராகு டபுள் மடங்கு ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ப்ளஸ் நினைக்கிறோமா ப்ளஸ்ஸாக கொடுப்பார், பிரச்சனையும் பண்ணுவார். தசா புத்தி நடக்காமல் கோட்சார கிரகம் ஒன்றும் பண்ணாதுங்க. தசா புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ சிம்மத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, சனி பகவான் 8க்கு வந்துட்டாரு. ஆனால் கண்டக ராகுவா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும் இவங்க? மேக்ஸிமம் தொழில் விஷயத்தில் வந்து எப்போவுமே ராகு பகவானாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் உழைப்பு, நேரம் காலம் யார் ஒருத்தர் பார்க்காம ஓடுறாங்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பான லாபம் உண்டு. அஷ்டம சனியும் ஒன்றும் பண்ணாது, கண்டகராகவும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உழைப்புக்கு உண்டான கிரகம் தானே. உங்கள் முயற்சிக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? கரெக்ட். கடமையை செய், எதிர்பாராதே பலனைங்கிற மாதிரி தான். சரிங்களா? நம்ம செஞ்சுட்டோம், நமக்கு யாராவது பண்ணுவாங்களா? உறவுகள் கேட்டு பாருங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போம், கடைசியாக எனக்கு என்ன பண்ணுன்னு தான் கேட்பாங்க. அது உபயத்தில் பிறந்த கண்ணியில் பிறந்தவங்க உங்கள் குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க, எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? என்ன காரணம்? புதனோட அம்சத்தில் பிறந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ கேது விலகி சிம்மத்துக்கு போகிறாங்க. சிம்மத்துக்கு கேது வரதுனால பிள்ளையார்பட்டி அவசியம் போயிட்டு வந்துடுங்க. நட்சத்திர மகம் இயங்குது இல்லைங்களா? அதில் பிள்ளையார்பட்டி யாரெல்லாம், நான் சிம்மத்தில் பிறந்திருக்கேன், இந்த மாதத்தில் போகணும், ரெடியாக கனி போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? பிள்ளையார்பட்டியில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன, சிம்ம கேது காலம் 5. ஆனால் 5ங்கிறது சிறப்பு. கேது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு 1, 5, 9ல் உங்கள் ஜாதகத்தில் கேது உட்கார்ந்தா சிறப்பு. ஆனால் 3, 7, 11ல் ராகு உட்கார்ந்தா சிறப்பு. ஆனால் அதே மிதுனத்துலேயும் துலாத்துலேயும் கும்பத்துலேயும் கேது உட்காரக்கூடாது. ஏன்னா அது காமத்திரிகோணம் காலபுருஷனுக்கு. இவர் வந்து ஆன்மீகவாதி, இவர் வந்து சரிங்களா சன்னியாசி, இவர் வந்து சுகவாசி. அதனால் ஒரு ஜாதகத்தை ஏதோ தோஷம் கொடுங்க கேட்டிங்கன்னா, ராகு இருக்குன்ற வீட்டில் அந்த 3, 7, 11ல் கேது வரக்கூடாது. 1, 5, 9ல் ராகு வரக்கூடாது. இது தோஷம்தான். சரிங்களா? அதே மாதிரி மேஷத்தில் வந்து பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலிக்குள்ளார செய்வினை குற்றத்தை கட்டாயம் எடுத்து சொல்லும். செய்வினை குற்றத்தை, அது பாவகிரகம். சூரிய இப்போ உச்சமாக இருந்தாலும் பாவகிரகம் தாங்க. செவ்வாய் ஆட்சி வீரும் பாவகிரகம் தான். அப்போ சனி ராகு கேதுக்கள் இருக்குனாவே சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுது. சிம்மத்தில் இருக்கோம் அந்த பாவகிரகம் இருக்குது அப்படின்னாவே உங்களுடைய பூர்வ ஜென்ம சாபத்தீடு தோஷத்தை எடுத்து சொல்லும். 9 தனுசு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரகம் இருக்குன்னா
தெய்வ குற்றத்தை எடுத்து சொல்லும். இது யார் சொன்னீங்கன்னா பொன்னையா ஐயா சொன்னது. அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் சொன்ன விஷயம்தான். நான் தனியாக கேட்குற விஷயத்தை தானே என்ன ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். சரியா இருக்கு, அதை மறுபடியும் மிகைப்படுத்தி சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் அக்யூரேட்டாக இருக்கு. அந்த திசாபுத்தி காலங்களில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே செய்வன பிரச்சனை வந்துடுது. அது அனுபவத்துலையும் பார்த்தாச்சுங்க. சரி, 12ஆம் இடத்துக்கு வரலாம். சரி, 12ஆம் இடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் எப்போ டாப்பிக்கு முடிச்சேன்னா ஆமாண்ணா, என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன ராசி? ரிஷபம். ரிஷபத்துக்கு சூப்பராக கவலையப்படாதீங்க. ஏன்னா 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. இன்னொன்று, ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. ஏன்னா சனி பகவானே 9-10 வரார். ஒரே கிரகம் 9-10 இயங்கும் பொழுது இவர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் கிடையாது. 2 கிரகம் வந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை செய்யும். அதனால் 9க்கும் 10க்கும் அதிபதியான கிரகம் உங்களுக்கு லாபத்துக்கு வர 3ஆவது ராசியை பார்க்குறாரு. அதனால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் நான் ஸ்டாப்பாக ஒரு விஷயம் எடுத்து நம்ம ஸ்பீட் பண்ணணும். அவ்வளோதான். வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். சரிங்களா? உண்மை அதுதானே. அவர் என்ன கிரகம்? தாமதமான கிரகம். அப்போ என்ன பண்ணணும்? காலைல எழுந்திரிச்சு 5 மணிக்கு குளிச்சுக்கோங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆயிடுறீங்களா? சனி பகவான் கம்மு விட்டுருவார். எப்போ சோம்பேறித்தனமாக சூரியன் உதிச்சக்கப்புறம் குளிக்கிறீங்களோ அப்போதாங்க 5 மணிக்கு மேலே தான் தூக்கம் நல்லா வரும். 5 மணிக்கு மேலே தான் தூக்கம் வருங்க. கேட்டால் சில குழந்தை இது மிட் நைட் எங்களுக்கும்பாங்க. 5 மணிக்கு எந்திரிமான அதில் மிட் நைட் எதுக்கு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. நைட்டில் குளிச்சு சந்திரன் ஆக்டிவா, காலைல குளிச்சிங்கன்னா சூரியன் ஆக்டிவேஷன். ஆத்ம கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். சரிங்களா? அதனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ நிஜமாக உங்களால் லைஃப் நல்லாயிருக்கும். என்ன காரணம்? ஆத்ம கிரகம் சூரிய பகவான் உதித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சாவே நம்மளுடைய ஆத்ம பலம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஆக்டிவேஷன் பண்ணுறோம் நம்ம, வேறு எதுவும் இல்லைங்க. சரிங்களா? மனோபலமும் ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். செய்யக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம உட்கார மாட்டோம் இல்லைங்க. 5 மணிக்கு குளிச்சு பாருங்கள், செய்யக்கூடிய வேலையை செஞ்சு முடிச்ச முன்னாடியே. அப்போ டைம் நிறையா சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பைரவர் வழிபாடு எடுத்துக்கோங்க. இன்றைய காலத்தில் இந்த கலிகாலத்தில் காலப்புருஷருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கால பைரவர் தான் இன்றைக்கி எல்லாமே நமக்கு ரெமெடி கொடுக்குறாரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் அனுப்பிடுங்க, சூப்பராக வேலை செய்யுது. நான் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, ராகு இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11லையும் 12லையும் உட்காந்துட்ருக்கார். ராகு பகவான் யாருங்க? நாய் வாகனத்தை குறிக்கும் இல்லைங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு யார் குருதேவர்? பைரவர் தான் குருதேவர். அவர் சொன்னதை அவர் கேட்பார். அடுத்து ராகுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். சித்தர்கள் சொன்னால் ராகு கேட்பார். இன்னும் அந்த ராகு காலத்தில் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். அது இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அந்த 1.5 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. எப்படிங்க? யாருக்கெல்லாம் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கோ, இல்லை 2ஆம் ஸ்தானாதிபதியோட ராகு இருக்கோ, எப்போவுமே சாப்பிடாதீங்க ராகு காலத்தில். நீங்கள் சாப்பிட்ற உணவு என்ன ஆகும்? உங்களுக்கு செமிக்காது. அது ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் சம்மந்தப்பட்ட குரு பகவான் இருக்காருன்னா 6 மணிக்கு மேலே என்ன பண்ணக்கூடாதுங்க, உணவு எடுத்துக்க கூடாது. டிஃபன் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டில் இப்போ கேது விலைக்கு 5க்கு வந்துட்டார். ஆத்ம பலத்தோட. ஏன்னா கிரகங்கள் என்னங்க, அது வந்து தோஷ கிரகங்கள் தான். ஆத்ம கிரகத்துக்கும் உங்களுக்கு மனோ கிரகத்துக்கும் அவங்க 2 பேர் தோஷத்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா? ராகு கேதுக்கள். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 2 தோஷம் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போதே 2 தோஷத்தை தாண்டி தான் குழந்தை வந்து பிறக்கும். சொல்லுங்க. அது எப்படி சொல்லுங்க? சொன்னது கரெக்டாமா? விளக்கம் சொல்லுங்க. ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது பிறப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிரகணம் பிடிக்குதா இல்லைங்களா? ராகு கேதுக்கள் யாரு? அப்பா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி. சந்திரன் சூரியன் யாரு? அம்மாவும் அப்பாவும். அப்போ 2 கிரகண தோஷம் தாண்டாமல் ஒரு குழந்தை பிறக்காது. ஆமாவா இல்லைங்களா? கருவில் இருக்கும்போதே தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் குழந்தை வெளியே வருது. சொல்கிறோம் இல்லைங்களா? கர்ம வினைன்னு. சும்மா எப்படிங்க, ரியலாகவே 10 மாதத்துக்கு அனுபவிச்சு. அது டிகிரி வயசில் பக்கமாக இருக்கும்போது சந்திரன் ராகு இணைவு இருக்கும், சூரியன் கேது இணைவு இருக்கும். சூரியன் கேது இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு. தொழில் மாற்றம் அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிச்சே ஆகணும்.
சந்திரன் ராவுக்கு என்னங்க, அம்மாவுக்கு உடல் தேராது, கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கும் உடம்பு தேராது, உடல் பலகீனமாகும் தாயாருக்கு. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தா என்ன ஆகுங்க? அதே மாதிரி தான் ராகுவோட குணம் மாறுமா? மாறாது. சந்திரன் கேதுன்னா மனநிலை பாதிக்கப்படும், டிப்ரெஷனில் இருப்பாங்க. எதையுமே வந்து ஒரு குறுகிய வட்டத்தை உட்கார வச்சுக்குவாங்க. ராகு வந்து தன்னை வெளியே கொண்டு வரும், சந்திக்கும் அவமானத்தை. சந்திக்கும் அவமானத்தை சந்திக்காமல் இருக்க மாட்டான். சொந்த பந்துக்குள்ள பெண்கள் எந்த வீட்டில் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்காங்க நினைக்கிறீங்க? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? என்னதான் புகழ் பெயர் வாங்கினாலும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்ன வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. அதை சொல்லுவாங்க தெரியுங்களா, பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பொத்தி வச்சுக்குவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. உங்கள் கோவம் வந்ததுன்னா எல்லாத்தையும் தாம் தூன்னு போட்டு பேசிடுறீங்க. பட் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயத்தையும் காப்பாற்றி தானே ஆகணும். அதனால தான் பூமிக்கும் ஒப்பாக பெண்களை சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, அடுத்ததாக கேள்வி கேளுங்க. ஏன்னா நான் பேசிட்டே இருப்பேன். சொல்லு. பாதிப்பு தாங்க, கண்டிப்பாக பாதிப்பு தான். நிம்மதியான தூக்கம் இருக்காது, சரியான தொழில் இருக்காது, டைம் சாப்பிட மாட்டீங்க, அது உறவு சரி இருக்காது. கண்டிப்பாக பாதிப்பு தான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது என்ன வீடுன்னு பாருங்கள். நீர் வீடா நெருப்பு வீடான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஆலய வழிபாடு எடுத்துக்கோங்க. நீர் வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய ஸ்தலத்தை போகணும் கிடையாதுங்க. ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குங்களா, அங்கே ஒரு அம்பாள் இருக்காங்களா, தரிசனம் பண்ணுங்கள். ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கா, எல்லாமே வந்து பெரிய பெரிய இடத்துல போய் தான் வழிபாடு சிம்பிளாக கூட பண்ணலாங்க. சரிங்களா? சிம்பிளாக பக்கத்தில் கிணறு இருக்குன்னு கிணத்துல போய் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுங்க. அது சின்ன விநாயகர் கோயிலில் கொடுங்க. ஏன்னா உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். ஆத்மார்த்தமாக இங்கே நின்று திருப்பதியை கும்பிட்டாலும் பெருமாள் வரம் கொடுப்பாருங்க, அங்கே போய் நீங்கள் முருகரை கும்பிட்டாலும் முருகர் வரம் கொடுப்பாரு. சரிங்களா? அந்த மாதிரி தான். அடுத்த ஏதாவது கேள்வி கேளுங்க. அவ்வளோதான். நான் நிறையா பேசவே இல்லைடா, கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். 12ஆம் இடத்துல வேற ஏதாவது சொல்லலாமா? ஆமாங்க, மீனத்தில் கேது இருக்காரு, சனி தொடராரு. ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்துக்கோங்க, ஆன்மீக வழிப்பயணம் போயிட்டு வாங்க. சரிங்களா? உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி கட்டி வைங்க, அதில் ஆடு மாடு வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணி வைங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்கள் கோயிலில் உங்கள் பேரில் தொட்டி கட்டி வைங்க, ஆனால் தொட்டியை பராமரிக்கணும். சரிங்களா? ஏன்னா வருஷம் இருக்கா அது பூசுகிற மாதிரியும், அதை தண்ணி வந்து ஆடு மாடு எப்போ குடிக்க ஆரம்பிக்குதோ உங்கள் தோஷம் விலகுச்சு, உங்கள் கர்மவினை விலகுச்சு. சரிங்களா? 12ஆம் சொல்லுங்கள். சந்திரன் கேது உங்களுக்கு இருக்குங்களா? நீங்கள் மீன ராசிங்களா? சிம்ம ராசி, சந்திரன் கன்னியா லக்னம். ஓ, நான் ஃபஸ்ட் வந்து கணக்கு வரீங்க நீங்கள். இப்போ சந்திரனோட வந்து பார்த்தீங்கன்னா கேது இணைஞ்சா என்ன கேட்குறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஸ்டார் நீங்கள்? மகமா, பூரமா, உத்திரமா? உத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ வந்து உள்ள கேது வராருங்களா, உத்திரம் யார்? சூரிய பகவான் தானே. அந்த சூரிய பகவானோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆட்சி வீடாக இருந்தாலும் அவர் நீச்ச வீடு 2ஆம் இடம் உங்களுக்கு, அவர் உச்ச வீடு 8ஆம் இடம். உத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பவுமே திருமணத்துக்கு முன்னாடி சொல்லுவேன் நான், ஃபஸ்ட்டு வேலை, அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணியிருக்கணும். யார்கிட்டையும் கையேந்தி காசு கேட்க மாட்டீங்க, தன்மான இடம் கொடுக்காது உங்களுக்கு. இவங்களுக்கு என்ன தேவையோ இவங்களே தேடிக்குவாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. நிறைய திறமை இருந்தும் உள்ளே அப்படி அடக்கி உட்காந்துட்ருக்காங்க, வெளியே சீக்கிரம் பிரகாசிக்க முடியாது. என்ன காரணம்? உத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ஸ்டாரோட கிரகத்தோட தன்மை இந்த லக்னத்துக்கு எப்படி நீங்கள் பார்க்கணும் நீங்கள். அப்போ இவங்க வீட்டுக்கு பானில் வந்து உட்காந்துட்டாருங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ கேது உள்ளே வராரு, உங்கள் சிவன் ஆலயம் பக்கத்தில் இருக்குங்களா, உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன இடம் இருக்குது இல்லைங்களா, சின்ன பாத்தி கட்டி நவதானியம் போட்டு விடுங்க. நவதானியம் போட்டுட்டு அது கொஞ்சம் வளர்ந்துடும், அது 7 நாள் கணக்கு பாருங்கள், நல்லா வளர்ந்து வந்ததுனாவே உங்கள் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதை அறுவடை பண்ணி கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடும், சூப்பராக இருக்குமா, பிரச்சனையே கிடையாதுமா. சரிங்களா? சனிக்கேது எங்கே இருக்காருங்க? சனிக்கேது அது அவருக்கு சொன்னது தான். இன்னும் உங்களுக்கு சரி ஜென்ஸாக போய் நீங்கள் லேடியாக இருக்குங்க, வேறு சொல்ல உங்களுக்கு மாற்றிக்கலாம். சரிங்க, என்ன வயசு பையனுக்குங்க?
27. இந்த வருஷம் திருமணம் பார்க்காதீங்க, விட்டுருங்க. சரிங்களா? ராகு கேது என்ன இப்போ 6ல் வந்து உட்காந்துட்டாங்க இல்லைங்களா? திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் வேணாம். பட் சனி கேது என்ன ராசி அவர்? மிருகசீரிஷம் பிறந்திருக்காரா? 27ன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் முடிஞ்சு சந்திரன் நடந்துட்டுருக்கா உங்களுக்கு? சந்திர மாதம் நடந்துட்டுருக்கு. 2, 3, 4, 5. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் ஆலய வழிபாடு யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அதிலும் நீர்நிலை இருக்குன்னா இன்னும் சிறப்பு. வாய்க்கால் இருக்குது, கிணறு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோபியில் வந்து பாரியூர் அம்மன். நான் அப்போ தான் அமுச்சுட்ருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? வாங்க, அவங்களுக்கு பக்கம் தானே. கோபி பிடிச்சிக்கோங்க, பாரியூர் அம்மனை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? வழிபாடு எடுத்துக்கோங்க, தடைகள் எல்லாமே விலகும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ம் 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் அப்படின்னா அது மோட்சத்தை கொடுக்காது. இந்த ஜென்மத்தில் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும். 12ஆம் இடம் ஃபஸ்ட்டு வந்து குருங்க. காலப்புருஷனுக்கு யாருங்க? குரு. குருவும் கேதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு சாரத்தில் இல்லை கேது சார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாக இருக்கலாம், இல்லை சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் மோட்சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் இறந்து போகும் பொழுது, பொதுவாக சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்து போகும் பொழுது அந்த குருவோட சம்பந்தம் கேதுவோ வந்தால் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஒரு பாவகம் அந்த இடத்த இயக்கணும்னா தசாபுதம் நடக்காமல் கொடுக்காதுங்க. ஜென்மத்தில் இப்போ இந்த பிறவியில் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டில் கேது இருக்குது அப்படின்னாவே பாவம் பண்ணிட்டீங்கன்னா வாளுள்ள பிராணியாக பிறப்பது உறுதி. அதை மட்டும் தவிர்த்து யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா யாருக்கும் நேரங்காலம் இல்லை. நம்ம வீட்டை பார்த்துக்க என்ன டைம் இல்லை இல்லைங்களா? நம்ம கடமையை செய்கிறதுக்கு அதை மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அம்மா வயசு என்னங்கம்மா? 65. உங்கள் அனுபவம் மிக சிறப்பு இல்லைங்களா? அடுத்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? 2 பேரும் மைக் ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு. ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டேன். எனிவே வாய்ப்புக்கு மிக்க நன்றி சகோதரிகளே. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் மென்மேலும் சிறப்பாக அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு என்றும் துணை இருக்கும். வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77-087-91-654. இன்னொரு நம்பர் இருக்குங்க, 90-955-21564. 2மே என் நம்பர் தான். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. நன்றிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி சகோதரி. பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் உங்களுடைய முன்னுதாரணம்னு சொல்லிட்டோம். அதனால் முன்னோடியாக இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சை கேட்குறதுக்குன்னே வந்து தனியாக நம்ம யூடியூப் ஆன் பண்ணி நாங்கள் பார்ப்போம். நான் பார்ப்பேன், மற்றவங்க எப்படின்னு தெரில. நான் வந்து இவங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்ம இவங்களை பார்த்தா ஒரு இது இருக்கும். இன்றைக்கி ஒரு பாவம், அதாவது 12ஆம் பாவத்தை வந்து அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க. வெளிநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த 12ஆம் பாவம் பேசுவாங்க. அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் இன்றைக்கி பேசிட்டாங்க. மிக அருமை. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவங்களுக்கு சிறப்பு செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறுவனர் ஈஸ்வரி ராஜா அவர்கள் பேசுகிறாங்க. அதாவது அவங்க தன்னோட படித்த அந்த பள்ளிக்கூடத்தை பேரை முன்னுக்க வைக்கிறதே ஒரு சிறப்பு தான். திருவருள் மீனாட்சி அப்படிங்கிறது. அதாவது நாங்களும் திருவருளில் படித்தவங்க தான். நீங்கள் ஈரோடு திருவருள், நாங்கள் திருப்பூர் திருவருள். அப்போ எல்லாம் ஒரு ஒற்றுமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படிங்கிறப்ப அவங்க பேசுகிறத நான் நிறையா மேடையில் பார்த்து வியந்திருக்கேன். இவங்கள போல் நம்மளும் பேசணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க அளவுக்குலாம் வரல. நாங்கள் இன்னும் மேலே வருவோம். அவங்க அதாவது புன்னகை அரசனே சொல்லலாம். அவங்க பேச்சு அப்படிங்கிறது ஒரு யாருமே ஒரு எந்த பேச்சு பேசினாலும் ஒரு அன்பாக, அந்த அன்புங்கிறது அவங்க பேச்சில் அழகாக கலந்துருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நன்றி சகோதரிகள். நீங்கள் எங்களுக்காண்டி வந்து அங்கேருந்து வந்து எங்களுக்கு